ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளானது தான். பட் பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. எங்கள் ஆற்றுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை நான் ஒரு 4 to 5 டைம்ஸ்க்கு மேலே நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். இதை எப்போவுமே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த கத்திரிக்காய் பிரியாணி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், இதுக்கு தேவையான மசாலாஸ், கிராம்பு, பட்டை, நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ அதெல்லாம் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகா, 5லேருந்து 6 பூண்டு, இஞ்சி 1லேருந்து 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். கூடவே இதில் மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்ததுனால நீங்கள் காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மல் மிளகா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்ததுனால தண்ணி விடாமே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு இருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 2 ஸ்பூன் தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லை ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். காம்பை நம்ம கட் பண்ணாமல் கத்திரிக்காயோட அடிபாகத்தை இது மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயோட ஷேப்பும் ரீட்டைன் ஆகும். இது இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கத்திரிக்காய் உள்ளேயும் இந்த மசாலா போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காய் மினிமம் ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான திக்கான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 50 ml, அதாவது 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, பட்டை, லவங்கம், அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போதே சேர்த்துட்டேன், எனக்கு அது போதும் அந்த மசாலா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலையை சேர்த்துட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். எனக்கு ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா எங்கள் ஆற்றுல சாப்பிட மாட்டேன். அதனால் கொஞ்சம் இந்த ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறமே நான் உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டேன். கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலா எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணலாம். கத்திரிக்காய் குக் ஆகிறதுக்கு மினிமம் 15 to 20 minutes ஆகும். ஸோ அந்த சமயம் நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள், இது நல்லா குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கல மின்ட் லீஃப் அண்டு கொரியாண்டர் லீஃப் ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நீங்கள் அதை மூடி போட்டு குக் பண்ணலாம். அந்த சமயம் நம்ம சாதத்தையும் குக் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸு 80% குக் ஆனால் போதும். ஸோ நான் குக் பண்ணும்போதே சாதத்துக்கு வேண்டிய உப்பு அதில் சேர்த்துன்றுவேன் நான். ஸோ அதனால் அது நல்லா 80% குக் ஆனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவையும் பார்த்தேன்னா அப்போ நல்லா வெந்திருக்கும். கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் ஷேப்பு ரீட்டைன் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இந்த ரைஸை நம்ம ஒரு ஜெல்லி கரண்டி சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியாலே எடுத்து இந்த கத்திரிக்காய் மேலே சாதத்தை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியோடு அந்த சாதம் போய் அந்த கத்திரிக்காயோடு சேரும். இப்போ நம்ம அந்த பாஸ்மதி ரைஸை கம்ப்ளீட்டாக அந்த கத்திரிக்காய் மேலே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் குங்குமப்பூவை கொஞ்சம் பாரில் விட்டு வச்சுருக்கேன். அதை இது மேலே அப்படியே விடுங்கோ. இது நம்ம ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவரும் இன்க்ரீஸ் பண்ணோம். நம்ம சாதம் எடுக்கும்போது கலரும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கடைசியாக அதில் நல்ல தாராளமாக கொத்தமல்லியையும் புதினா இலையும் பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சாதத்தில் கீழே தண்ணி இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கரண்டியோட அடிபாகத்தை விட்டு உள்ளுக்குள்ளே டீப்பாக போனேன்னா உங்களுக்கு தெரியும் அதில் தண்ணி இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த பாஸ்மதி ரைஸை ஃபுல்லாக வடிகட்டி இல்லை சேர்த்துண்டேல் அப்படின்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் குக் பண்ண தண்ணியில் அட்லீஸ்ட் 1/4 டம்ளர் தண்ணியை இதில் நம்ம விட வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் எய்தர் ஆஃப் தி ஆப்ஷன் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸை ஒரு தோசை தவா மேலே வைக்க போகிறோம். இந்த பாத்திரத்தை தோசை தவா மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஹெவியான ஒரு பாத்திரம் வைங்க. நான் தேங்காய் உடைக்கிற கல் எங்கள் ஆற்றுல இதுதான், இதை தூக்கி அது மேலே வச்சுருக்கேன். ஸோ அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 20 to 25 minutes நீங்கள் அதை அப்படியே விடுங்க. ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் நினைக்கலாம் இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் கூட நெய் யூஸ் பண்ணல, வெறும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணது, நெய் யூஸ் பண்ணலை, எதுவுமே இதில் தெரியாது.
நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு இங்கே சிங்கப்பூரில் நான் ரெகுலராக ப்ரொவிஷன் வாங்குகிற கடையில் அந்த ஓனர் பாய் அவர் தான் சொன்னேன். நான் அப்போ கூட கேட்டேன், பாய் வீட்டு பிரியாணி இப்படி இருக்குமான்னு. அவர், பாய் வீட்டுக்கு பிரியாணி அப்படி இருக்காதுமா, எங்கள் வீட்டு பிரியாணி இப்படி தான் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நெய்யெல்லாம் சேர்த்திங்கன்னா நிறைய சேர்க்க வேண்டியிருக்கும், இதை சேர்த்து பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ இதை ஆக்சுவலாக நான் 4-5 டைம்ஸ்க்கு மேலே பண்ணிட்டேன். எங்கள் ஆற்றுல எப்போவுமே இது சூப்பர் ஹிட்டு தான். பிரியாணியை பாருங்கள், உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.